Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. And if their love for Tamil is so much, how can they worship somebody who said Tamil is a Katumarandi Bhasha? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன பெரியாரை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமா, ஏன் சொன்னார்? பழமையா இருக்குதுயா. அறிவியலுக்கு தகுந்த மாதிரி அந்த மொழியை மாத்தலைன்னா அது காட்டுமிராண்டி மொழி. என்ன பண்ணுவேன்? அதோட அவர் நிக்கல. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டார். 1300 வருஷமா நடக்கிற போராட்டங்க இது. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. செத்த மொழியை வச்சுக்கிட்டு உயிர் கொடுக்கறத ட்ரை பண்ற ஒரு கூட்டம். அந்த மொழி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பெரியார் சொன்னார். நான் ஒரு தமிழ், ஆனா எனக்கு ஹிந்தி தேவைப்படுது. ஆமாங்க, கரெக்ட். நான் இல்லைன்னு சொல்லல. மோடி கிட்ட போய் என்னத்தை பேச முடியும்? இங்கிலீஷ் தெரியாதவருக்கு அவர்கிட்ட ஹிந்தி தான் பேச முடியும். சொந்த தாய்மொழியை கை விட்டுட்டாரு. குழப்பம் நடத்துறதுக்கு அவருக்கு ஹிந்தி தேவை. அவர்கிட்ட இருக்கவங்க அப்படித்தான் போவோம். புனல்வாதம் புனல்வாதம் தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் நெருப்புலையும் தண்ணியிலையும் போட்டு அழிச்சான்லாம். எத்தனை நூல்கள் போச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஹிந்தி மொழியே வந்தது. வெள்ளக்காரன் அடிச்ச ரூபாய் நோட்டுகள்ல ஹிந்தி கிடையாது. அந்த உடனே திருக்குறளை சென்று ஓதோம்ன்றால எவ்வளவு தீவிர கொழுப்புன்னு அவர் சொல்லுவாங்க. மொழிவாரி மாநிலங்கள்ல பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, தெலுங்கானா, தெலுங்குக்கு, கர்நாடகா, கன்னடத்துக்கு மொழிவாரி மாநிலங்கள்ல இருக்குது. சமஸ்கிருத மாநிலம்னு ஏதாவது இருக்குதா? நீங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க வேதங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுன்னு. வேதங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்படவில்லை. வேதம் எழுதப்படவே இல்லை, ஓதப்பட்டது தான். சமஸ்கிருதத்துக்கும் வேதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப அந்த மொழியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? தமிழ்நாட்டில் அந்த காலத்துல காலையில எல்லாரும் திருக்குறளை படிச்சு ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை நிறுத்துறதுக்காக இவங்க உருவாக்குனது தான் திருப்பாவையும் திருவெம்பாவையும். தமிழை ஒழிக்கிறதுக்கு இன்னைக்கு நேற்று நடக்கலைங்க. அதை கண்டினியூ பண்றதுக்கு தான் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன். சரி, இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. நிறைய விமர்சனங்கள் திமுகவை சார்ந்து நிறைய கேள்விகளை எழுப்புனாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, என்ன தோணுச்சு? செத்த மொழியை வச்சுக்கிட்டு உயிர் கொடுக்கறத ட்ரை பண்ற ஒரு கூட்டணி. அந்த மொழி மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு பெரியார் சொன்னார். தமிழை காட்டுமிராண்டி மொழி ஏன் அவர் சொன்னார்? ஏன் சொன்னார்? பழமையா இருக்குதுயா. அறிவியலுக்கு தகுந்த மாதிரி அந்த மொழியை மாத்தலைன்னா அது காட்டுமிராண்டி மொழி. அதை என்னதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன்னாரு. கரெக்டாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த சோ மாதிரி ஆட்கள்லாம் இந்த தமிழை ஒழிக்கணுங்கிறதுக்காகவே கங்கணம் கட்டிக்கிட்டு வந்துருக்குது ஒரு கூட்டம். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டு நடக்கிறது இல்லை, திருஞான சம்பந்தம் காலத்திலிருந்து நடக்கிறதானே. அப்புறம் நிர்மலா சீதாராமன் என்ன பேசும்? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்ன பெரியாரை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆமாம், பழமையான மொழி காட்டுமிராண்டித்தனமாக இருக்குது. அதை அறிவியல் மொழியாக எப்படா மாற்ற போகிறீங்கன்னு கேட்டார். அதோட அவர் நிற்கலை. எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டார். அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டதுனால தான் இந்திய மொழிகளில் கணினிக்கு தயாராக இருந்த ஒரே மொழி இந்திய மொழிகளில் இன்றைக்கி இந்தியான்னு சொல்கிற இந்த நாட்டில் இருக்கிற மொழிகளில் கணினிக்கு தயாராக இருந்த ஒரே மொழி அன்னைக்கு தமிழ். அதனால தானே கணினி உடனே தமிழில் வந்தது. அப்புறம் செயலியை உருவாக்கிட்டாங்க. தமிழ் செயலி உருவாக்கிட்டாங்க. தயாநிதி தலைமையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. கலைஞர் தான் வெளியிட்டார். அதுக்கு சோவும் பங்கெடுத்துக்கிட்டார். அதில் கண்டதையெல்லாம் பேச்சு அதை நிகழ்ச்சியை குழப்பறதுக்கு பார்த்தார். எங்கள் மாதிரி ஆட்கள்லாம் எழுந்திரிச்சு சத்தம் போட்ட பிறகு அடங்கி உட்காந்துட்டார். அது பெரியார். அது அவரை தமிழை வளர்த்துறதுக்காக அவர் சொன்னார். தமிழ் புலவர்களை அவர் திட்டினார். தமிழை வளரவே விட மாட்டேங்கிறையா. எது சொன்னாலும் அவங்க தமிழ் வாத்தியார். தொல்காப்பியத்தில் இல்லையே. தொல்காப்பியம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுது. பழைய இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இக்கு அந்த குற்றியல் உகரம் வரவே வராதுங்க. இக்கு இந்த மெய்யெழுத்துக்களே நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா புள்ளி வைக்கணும். ஓலைச்சுவடிகளில் புள்ளி வச்சிங்கன்னா ஓலைச்சுவடி ஓட்ட விடுவோம். அதனால் அந்த ஓலைச்சுவடிகள் காந்தராஜன் எழுதுனீங்கன்னாக்கா காணாதா ராஜா அப்படி தான் எழுத முடியும். அந்த புள்ளி வைக்க மாட்டாங்க. ஓலைச்சுவடி ஓட்ட விடுவோம். அதையெல்லாம் மாற்றி அதுக்கெல்லாம் வெவ்வேறு உருவத்தை அவர் கொடுத்தார். இன்னும் அதாவது இப்போ நம்ம பெரியார் எழுத்துக்கள் பயன்படுத்துறதுக்கு நாம் பயன்படுத்திய எழுத்துக்கள் யார் கொடுத்தது தெரியுமா? வீரமாமுனிவர்கிற இத்தாலிய பாதிரியார் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கிங்கிறவர். அவர் தான் அந்த இதுக்கு முன்னாடி இருந்த எழுத்துக்களை உருவாக்குனவர். அதையும் சீர்திருத்தி அந்த இதுக்கு அந்த இதை கொம்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் மாற்றி எழுத்துக்களை குறைச்சார். தட்டச்சு அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சது. அதனால தான் டைப்ரைட்டர் முதல்ல தமிழில் வர ஆரம்பிச்சது. ஆங்கிலத்துக்கு அடுத்தா அப்படி தட்டடிச்சு வந்தது இந்திய மொழிகளில் தமிழ். அந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் பெரியாருடைய எழுத்து சீர்திருத்தம். அதனால் அவர் அந்த உரிமையில் தான் அவர் சொன்னார், காட்டுமிராண்டியாக வச்சுக்கிட்டு எப்படிடா நான் அறிவியலுக்கு வரலன்னா மொழி அழிஞ்சிரும்னார். சமஸ்கிருதமால காணாமல் போய்டும்னார்.
ஆனா அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து இவ்வளோ பேர் மத்தியில் இதை வந்து ரொம்ப லவுடாக, அதாவது ரொம்ப கத்தி இதை வந்து பேசுனது சரின்னு நினைக்கிறீங்களா சார்? யாரு? நிர்மலா சீதாராமன் வந்து பொய் எப்போவுமே முறைச்சடிச்சுக்கிட்டு தாங்க வரும். பொய் பேச திருடன் திருடன்னு கத்திட்டு போகிறவன் யாருனாலும் திருடன் தான் கத்துவான். அந்த பொம்பளை தான் கத்துச்சு. ஆனால் அவங்க ஒவ்வொரு தடவை இதெல்லாம் பேசும்போதும் நான் ஒரு தமிழ் தான், ஆனால் எனக்கு ஹிந்தி தேவைப்படுது எல்லா இடத்துல பேசும்போதும். கரெக்ட், நான் இல்லைன்னு சொல்லலை. மோடிக்கிட்ட போய் என்னத்தை பேச முடியும்? இங்கிலீஷ் தெரியாதவருக்கு அவர்கிட்ட ஹிந்தி தான் பேச முடியும். அவர் குஜராத்தியை விட்டுட்டார், சொந்த தாய்மொழியை கை விட்டுட்டார். பொழப்பு நடத்துறதுக்கு அவருக்கு ஹிந்தி தேவை, தாய்மொழியை விட்டுட்டார். அது அவர்கிட்ட இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படி தான் போவாங்க. ஆனால் இவங்க உண்மையிலே தமிழ் பெண் தானா சார்? இதை திருச்சியை சேர்ந்தவங்கிறாங்க. யாருக்கு சமஸ்கிருதம் சார்ந்து படித்தவங்கன்ற மாதிரி நிறைய. ஏங்க அவங்க வந்து ஒரு 3% அவங்க சமஸ்கிருதம் படிக்காமல் இருந்திருப்பாங்க. பேரை பாரு தான் தெரியல உங்களுக்கு. ஆனால் என்னன்னா சார், சமஸ்கிருதத்துக்கு அதற்கான ஒரு முதலீடு வந்து அதிகமாக இருக்குது, இவ்வளோ பல கோடின்ற மாதிரி. அதே தமிழில் வந்து 8 கோடி மக்கள் இருக்காங்க, அதற்கான ஒரு இது வந்து கம்மியாக இருக்குது கொடுக்குற அமௌண்ட் வந்து பார்க்கும்போது. ஸோ ஏன் இந்த ஒரு பிரிவினை இவங்களே இது வந்து பண்ணும்போது அது வந்து ஏற்கத்தக்கதாகவே இல்லை சார்? இப்போ நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. மொழிவாரி மாநிலங்களில் பிரிச்சிருக்காங்க. எல்லா தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, தெலுங்குக்கு, கர்நாடகா, கன்னடத்துக்கு மொழிவாரி மாநிலங்கள் இருக்குது. சமஸ்கிருத மாநிலம்னு ஏதாவது இருக்குதா? இவ்வளோதான் கேட்குறேன். சமஸ்கிருத மாநிலம் இருக்குதா? ஆனால் ஏன் அவங்களுக்கு அந்த மொழியே இல்லை, அவ்வளோ செத்து போயிடுச்சு. நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க வேதங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டதுன்னு. வேதங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்படவில்லை. வேத மொழி வேற. வேதம் எழுதப்படவே இல்லை, ஓதப்பட்டது தான். அந்த ஓதப்பட்ட அந்த சத்தத்துக்கு வந்து விளக்கம் கொடுத்து உபநிஷத்துக்கள் எழுதினாங்க. அது கூட சமஸ்கிருதம் இல்லை. சமஸ்கிருதத்துக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ அந்த மொழியை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஹிந்திங்கிறது வந்தது வந்து 120 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த ஹிந்தி மொழியே வந்தது. வெள்ளைக்கார அடித்த ரூபாய் நோட்டுகளில் ஹிந்தி கிடையாது. சார் அதே மாதிரி இந்த கடந்த ஒரு 3-4 மாதங்களாகவே வந்துட்டு பெண்களுக்கு அதிகமான பாலியல் தொழில் வந்து இந்த திமுக ஆட்சியில் நடந்துட்டு வருது. பெண்களுக்கு வந்து நல்லது பண்ணுறோம் அது இதுன்ற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ஆட்சி வந்து நடந்துட்டு வருது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்ற ஒரு கேள்வியையும் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அந்த நடந்த ஒரு இன்சிடென்ட்டையும் தூக்கி வந்துக்கிறாங்க. ஜெயலலிதாவோட சேலையை வந்து திமுக சார்ந்தவங்க தான் வந்துட்டு அதை பிடிச்சி இழுத்தாங்க. அதை ஒரு எக்ஸாம்பிளாக தூக்கி வச்சு இந்த மாதிரி ஆட்கள் தானே நீங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அந்த இடத்துல சொல்லல. எந்த மாதிரி பாரம்பரியத்தில் நம்ம வந்துருக்குறோம்னா 5 புருஷன் தான் ஒரு அம்மாளுக்கு. 5 புருஷன் இருக்கும்போது அரசவையிலேயே அந்த அம்மாவுடைய சேலையை பிடிச்சி உரிச்சு எடுத்தாடு. திரௌபதியை சொல்கிறேன். அந்த பாரம்பரியத்தில் வந்தோம். திரௌபதிக்கு ஏன் சேலையை உரிச்சு போட்டால் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியாது. அரக்கு மாளிகைன்னு ஒன்று கட்டுறாங்க பாண்டவர்கள். அதுக்கு இவங்களை வர சொல்கிறாங்க, பெரியப்பா பசங்கன்னு சொல்லிட்டு வர சொல்கிறாங்க. துரியோதனை வர்றான். அந்த மாளிகை பிரமாதமாக கட்டியிருக்காங்க. ஒரு இடத்துல தண்ணி தடாகம் மாதிரி இருக்குது. அது தண்ணியாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டு இவன் தடுமாறி போய் இது பண்ணுறான், தடுமாறி விழுந்துடுறான். திரௌபதி சிரின்னு சிரித்து கை கவுட்டி சிரித்து தடுமாறி விழுந்தி அப்படியே எல்லாம் அப்படி சிரிக்கிறாங்க. மானம் அப்படியே கூனி குறுகிய வெளியே வர்றான். அதுக்கு பழி எடுத்தாங்க. ஒரு துரியோதனை தவறி விழுந்ததை பார்த்து சிரிச்சே இல்லை, உலகமே உன்னை பார்த்து சிரிக்கும்னு சொல்லிட்டு தான் அந்த தூக்கில் உரிச்சாங்க. என்ன சொல்ல வர்ற? வினை விதைத்தாய் வினை அறுத்தாய். ஜெயலலிதா வினை விதித்தாங்க அந்த அன்னைக்கு சட்டமன்றத்தில், வினையை அறுத்தாங்க, அவ்வளோதான். ஆனால் இப்போ தொடர்ந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு அனைத்தையும் வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்துட்டு வருது. ஏன் திமுகவுக்கு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா? 1000 ரூபாய் தரீங்க, இலவச பேருந்து கொடுக்குறீங்க, சரி அதெல்லாம் சரி. ஆனால் அந்த இலவச பேருந்தில் போகிற பெண்களுக்கோ ரயில் நிலையத்திலேயோ வந்து பாதுகாப்பு இல்லையே ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியையும் அவங்க சைட்லேருந்து இப்போ கொடுக்குறாங்க. இது இவங்க கூட்டணி ஆட்சி நடந்தது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தால் இவங்க கூட்டணி ஆட்சி. பொள்ளாச்சியில் 3-4 பெண்கள் கதற கற்பழிக்கப்பட்டார்கள். கற்பழிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, அதை வீடியோ வேறு எடுத்து விட்டாங்க. இவங்க ஆட்சி. அதையும் சேர்த்து பேசலாமா? பாலியல் ஏன் அவங்க இன்னைக்கு வரல அவங்க என்ன ஆனாங்க? பொள்ளாச்சி பாலியல் அந்த பொண்ணு கத்துது, அண்ணா விட்டுடு, அடிக்காத அண்ணா என்னை விட்டுடுன்னு கத்துது. உங்கள் ஆட்சி. 56 இன்ச்சு மார்பளர்களுடைய ஆசி பெற்ற கூட்டணி ஆட்சி, பழனிசாமி ஆட்சி. நிர்மலா சீதாராமனுக்கு அது ஓகே. பஸ்ஸில் 2 பேர் வந்து அப்படியே முதுகில் இடிச்சிட்டு போனது வந்து பாலியல் வழக்கு. இந்த மாளுக்கு அது ஓகே.
கதற கற்பழிக்கிறது அது வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ்ஸில் போகும்போது இடிச்சு விட்டாங்கல்ல, அது வந்து அந்த மகளுக்கு கேவலம். இந்த மகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க சார். அதே மாதிரி தமிழ் கற்றா பிச்சை தான் எடுக்க முடியும், எங்கேயும் போய் சர்வே பண்ண முடியுன்றாங்க. ஹிந்தி கற்றுக்கிட்டா அது வந்துட்டு அதை வச்சுட்டு பொழைச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கான விமர்சனம் என்ன தராங்கன்னா, ஹிந்தி கற்றுக்கிட்டோன்னா வேறு வழி இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்துட்டு அந்தந்த வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்ச ஆட்களே வந்துட்டு இப்போ அந்த ரயிலை வந்து உடைக்கிறது, ட்ரெயினை உடைக்கிறது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹிந்தியை வந்து ஏன் இவங்க வந்து இவ்வளோ முதன்மைப்படுத்தி பேசுகிறாங்க? இப்போ தமிழை ஒழிக்கணுங்கிறதாங்க திருஞான சம்பந்தர் காலத்துலேருந்து 7ஆம் நூற்றாண்டுலேருந்து நடக்கிறதுங்க. 1300 வருஷமாக நடக்கிற போராட்டங்க இது. இதை ஒழிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த 3% அதான வேலை. அனல்வாதம் புனல்வாதம்னு தமிழ் ஓலைச்சுவடிகள்லாம் நெருப்புலையும் தண்ணியிலையும் போட்டு அழிச்சான் இல்லாமல் ஒழிச்சு கட்டினா இல்லை. எத்தனை நூல்கள் போச்சு. பக்தி இலக்கியங்கிறது எப்போ வந்தது? 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. அன்றைக்கு ஒரு இந்த தமிழ்நாட்டில் வந்து பௌத்தமும் சமணமும் தான். சங்க இலக்கியங்கள் பூரா சமண பௌத்த இலக்கியங்கள். பக்தி இலக்கியம் வந்தது 7ஆம் நூற்றாண்டு. அது ஒன்றும் அவங்க கிடையாதுங்க. அந்த உடனே தீக்குறளை சென்று ஓதோம்ன்றாள் ஆண்டாள். எவ்வளோ திமுரு கொழுப்பு இருந்தால் அவள் சொல்லியிருப்பாள். குறள் வந்து அவளுக்கு கெடுதலை சொல்கிற புத்தகமா? தீக்குறளை சென்று ஓதோம். அந்த அளவுக்கு அந்த பாடல் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் காலையில் எல்லாரும் திருக்குறளை படித்து ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை நிறுத்துறதுக்காக இவங்க உருவாக்கினது தான் திருப்பாவையும் திருவெம்பாவையும். அதை ஒழிச்சு கட்டிட்டு திருப்பாவை வந்து பெருமாளுக்கும் திருவெம்பாவை சிவபெருமானுக்கும் வச்சு அதை திருக்குறளை ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. கல்கி அந்த கதையில் எழுதியிருப்பார். பார்த்திபன் கனவுல பொன்னன் ஒரு கேரக்டர் வரும், அவனுடைய மனைவி. 2 பேர்த்துக்கிட்டையும் அந்த பார்த்திப சோழன் ஒரு ஓலைச்சுவடியை கொடுப்பான். எனக்கு ஏதாவது அது பல்லவர்களோட அவன் மோதிரம் தோற்று போயிடுவோங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் பொண்ணா எதை காப்பாற்றுறியோ இல்லையோ இதை நீ காப்பாற்றணும் அப்படின்னு கொடுக்குறான். அதை அவங்க எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணுன்னு அந்த மனைவியும் கேட்குறாங்க, இது என்னையான்னு. திருவள்ளுவர் தன் கைப்பட எழுதுன திருக்குறள் ஓலைச்சுவடி, உயிருக்கு மேலே நான் இதை மதிக்கிறேன், இதை நீ காப்பாற்றணும். அந்த அந்த கல்கி அதை எழுதுறார். அந்த மாதிரிலாம் அந்த திருக்குறளை காப்பாற்றிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இவனுங்க எழுதின புக்கே வந்து ஒழிச்சு கட்டினாங்க. இது பன்னிரு திருமுறைகள் இவனுங்க எழுதுனது. தில்லைவாழா இருந்த நறுகளை தூக்கி கொண்டு போய் உள்ளே ஒழிச்சு வச்சுக்கிட்டான். அது தெரியுமில்ல உங்களுக்கு? இவனுங்களை திருஞான சம்பந்தம் எழுதுனா. அதில் மற்ற திருஞான சம்பந்தரும் சுந்தரரும் 2 பேரும் 3%. மாணிக்க வாசகரும் அப்பர் வந்து சமணராக இருந்தவர் சைவராக மாறினவர். மாணிக்க வாசகர் ஒரு நான் பிராமின். இவங்க 4 பேர் சேர்ந்த சைவ சமய குறைவர் 4 எழுதின பன்னிரு திருமுறைகள் 60,000 பாடல்கள் மொத்தம். அதை கொண்டு போய் சிதம்பரம் கோயிலில் ஒழிச்சு வச்சுட்டாங்க. ராஜராஜ சோழங்கிட்ட வந்து நம்பியாண்டார் நம்பிக்கைங்கிறவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஓலைச்சுவடிகளை எடுத்துக்கிட்டு போய் உள்ளே வச்சு அது கரையெல்லாம் அரிச்சிக்கிட்டு அதை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கிறார். ராஜராஜ சோழன் போய் கேட்குறார், அந்த புத்தகங்கள் அந்த ஓலைச்சுவடிகளை கொடுங்க. அது இது பிரகாரம் ஆகம விதிகள் பிரகாரம் அதை எழுதி அந்த 4 வந்து கேட்டால்தான் அதை கொடுப்போம் அப்படின்னு. யார் அந்த 4? அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர். அவங்க 4 பேர் வந்து கேட்டால் தான் கொடு. அவங்க 200-300 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாங்களே, எப்படியா கொண்டு வருதுன்னு. அவங்க கேட்டால் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு 4 சிலைகளை செஞ்சான். அப்பர் 4 வெங்கல சிலைகளை செஞ்சான். தேரில் அப்படியே ஏற்றுக்கிட்டு விழா கோலமாக ஊர்வலமாக கூட்டிகிட்டு வந்தான். அவங்க 4 பேர் வந்துட்டாங்க கொடுங்க. அது வெறும் சிலைகள் தான், அதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? அப்போ அங்கே இருக்கிற நடராஜர் யாருங்க? அது சிலை, அது கடவுள் இல்லையா அப்படின்னு. அது கடவுள் தான். அது கடவுள் போது அவங்க 4 பேர் தான் கொடுங்க. அப்படி தான் அதை காப்பாற்றினேன். அந்த மாதிரி தமிழை ஒழிக்கிறதுக்கு இன்றைக்கி நேற்று நடக்கலைங்க. அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் வந்திருக்காங்க. ஓகே சார், நன்றி சார், தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.